மிஸ்டர் சிவநாதன், டோன்ட் வரி. உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. டேக் கம்ப்ளீட் ரெஸ்ட். ஓகே? நல்ல நேரத்துல வந்தீங்க. உங்க அப்பாக்கு வியாதி உடம்புல இல்ல, அவர் மனசுல தான் இருக்கு. இதுக்கு காரணமும் நீங்க தான், மருந்தும் நீங்க தான். போய் பாருங்க. பாப்பா உட்கார். உன் கோவம் தணிஞ்சிடுச்சா? அப்பாக்கு உன்னை கண்டிக்க உரிமை இல்லையா? சின்ன வயசுலயே கம்பெனி நிர்வாகத்தை உங்ககிட்ட கொடுத்தேன். அதுல கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது. ஒரே நேரத்துல பிரியா கல்யாணமும் நின்னு போச்சு. கம்பெனி பெரிய லாஸ். நம்மளை நம்பி வாழற 3000 குடும்பம் தெருவில் நிக்கிற நிலைமை வந்துடுச்சு. இந்த காரணத்தினால தான் நான் அப்ப ஏதோ சொல்லிட்டேன்ப்பா. தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிடுப்பா. ஒருத்தனுக்கு வேலை இல்லைன்னா அவன் படுற கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியாது. வந்துட்டீங்களா? யார் மேல கோச்சிட்டு இப்படி போனீங்க? நான் பயந்து போயிட்டேன் தெரியுமா? என்னாச்சு உங்களுக்கு? என் மேல ஏதாவது கோவமா? இல்ல. அப்படி கோவம்னா பலார் 4 அரை அரைஞ்சிருக்கலாமே. அதை விட்டுட்டு ஏன் இப்படி? இல்ல, நான் வேற நான் மாறி. ஆமா, நீங்க மாறிதான் திரும்பி வந்திருக்கீங்க. ஆனா இனிமே அப்படி எல்லாம் செய்யாதீங்க. நீங்க இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். இத நான் பேச்சுக்காக சொல்லல, உண்மையாதான் சொல்றேன். ஃபேக்டரியில ஏதோ பிரச்சனையா? பெரிய உங்களை சீக்கிரம் ரெடியாகி போக சொன்னார். Catch it. This is my food. Hello mama, how are you? ஏய், எதுக்குடா இப்படி போஸ் கொடுத்துட்டு இருக்க? நீ உள்ள வரும்போது வேலைக்காரர் என்ன பண்ண? அருவாள் எடுத்து காட்டுறான். வேலைக்காரி விளக்கு மாத்த எடுத்து ஆட்டுறான். சரி, நாய் சாப்பிட்டுறதுல அது என்ன பண்ணுச்சு? தட்டை எடுத்து ஒளிச்சு வைக்குது மாமா. ஏய், நாய் கூட ஜாதகம் தெரிஞ்சிருக்கடா. 1% உன்னை மதிச்சுதான். நானும் உன் என்ட்ரில இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். லேசா ஒரு தாடி, கிழிஞ்ச கோட்டு, ஸ்டைல்னு நினைச்சுக்கிட்டு நீயே கேவலமா அந்த கேட்டை திறந்து வாட்ச்மேன் திட்டு வாங்கிட்டேன். டேய், உன் மனசுல நான் ரஜினிகாந்த் நினைப்படா? இதை பாடுறா, ரஜினிகாந்த் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல இந்த ஸ்டைல் எல்லாம் பண்ணிட்டாரு. அப்படியா மாமா? நீங்க அவரு பாக்கலையாக்க? சரி மாமா, ஒரு லட்சியத்தோட என்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டே இருக்கேன். அதுல யாருமே என் கிட்ட நெருங்க முடியாது மாமா. எப்படி நெருங்க முடியும்? இப்படி கப்படிச்சா எப்படி நெருங்க முடியும்? இந்த சனியை முதல்ல கழட்டி வீசுற. வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த கோட்டை கலட்டவே மாட்டேன். அட பாவி, வேலை கிடைக்காத காரணம் இந்த கோட்டா அடிக்கிற நாத்தம் தான்டா. போ, வழக்கு போல கொக்கா ஏதாவது பொய்ய சொல்லி நல்லா கொட்டிக்க போ. மாமா, இந்த வீட்டுல என்னுடைய வயிற்று ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிட்டது 2 ஜீவன் தான் மாமா. ஒண்ணு வெளியில இருக்கிற அந்த நாய், இன்னொரு வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த மாமா. 3 நாளா பத்னி மாமா, பத்னி. வர்ற பட்னிவே என்ன ஸ்டைலா சொல்லிட்டு போறேன் பாரு. பொண்டாட்டியோட ஒன்று விட்ட சகோதரன் இந்த பாடுபடுத்துறானே. கூட பிறந்த நாய்களை உயிரோட தான் என்ன? ஏண்டா, இந்த ட்ரெஸ் மாத்தவே மாட்டியா? ஊட்டியில குதிரை ஓட்டுற மாதிரி. சாப்பிடு சாப்பிடு. ஏண்டா தம்பி, நீ இப்படி வேலை தேடி அலையணும்னு தலையெழுத்தா என்ன? நம்ம கம்பெனில இல்லாத வேலையா இது? நம்ம கம்பெனியா? உன் புருஷன் கருப்பு தாடிக்காரனோடதா அது? அவங்க அண்ணா வெள்ளை தாடிக்காரனோடது. இந்த பார்க்கா, சொந்தக்காரங்க வீட்டுக்கு வரலாம், தங்கலாம்,
இந்த மாதிரி வயிறு நிறைய சாப்பிடலாம். ஏன் செலவு கூட அப்பப்போ பணங்கிற வேணும்னா வாங்கிக்கலாம். ஆனா அவங்க கீழே வேலை மட்டும் செய்யக்கூடாது. அது வேலைக்காகாதுக்கா, வேலைக்காகாது. ஆனா உன் புருஷ மாதிரி நான் ஒன்றும் ரோசம் கிட்ட இல்லக்கா. ரோசோ வெக்க மானத்தை பத்தியெல்லாம் நீ பேசுறியா? சாப்பிட விடுங்க. சும்மா இரு. அதெல்லாம் இருக்கிறவன் வேலை வெட்டிக்கு போக இப்படி வீட்டுல உட்காந்து சாப்பிடுவானா? ஸ்டாப் இட். இந்த நிமிஷத்துல இருந்து, ஏன் இந்த செகண்ட்ல இருந்து நான் இந்த வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட மாட்டேன். அப்புறம் இப்படிதான் நின்னுகிட்டு தான் சாப்பிடுவேன். ப்பு. ப்பு. இப்ப என்ன பண்ணுவ? பரவாயில்ல, பசி எச்சி அறியாது. இவன் எல்லாத்துக்கும் தயாரா இருக்காண்டி. டேய், திருநாள் ஃபேக்டரிக்கு புறப்பட்டான். அவங்ககிட்ட போய் இனிமேல் ஒழுங்கா இருக்கேன், சொன்ன வேலை செய்யறேன்னு கை கால் விழுந்து ஒட்டிக்க. ஒரு நிமிஷம், இது வந்துடுறேன். ஐயா, நீங்க ஃபேக்டரிக்கு வரல? எனக்கு வேற வேலை இருக்கு. ஏன் நாயை குளிப்பாட்ட போறீங்களா? மாறினது யாருக்கும் தெரிய வேண்டாம். இந்த குழப்பத்துக்கு காரணமே ரெண்டும் ஒரே மாதிரி இருந்ததுதான். கண்ணாடி மறந்துட்டீங்களே. ஓ தேங்க்யூ. ஒன்றும் இல்லை, நோ ப்ராப்ளம். ஏன் மச்சான் டென்ஷன் ஆறீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியல. 2 மாசத்துக்கு முன்னாடி நீங்க ட்ரெயின்ல பெங்களூர் கிளம்பும் போது ஒரே கலர் ஒரே சைஸ்ல இருந்ததுனால நம்ம 2 பேருடைய சாக்ஸுமே மாறி போச்சு. அதைத்தான் மாறி போச்சுன்னே சொன்னேன். பழைய சாக்ஸ் ஆச்சா, இப்ப எடுத்தா நாரிடாதா? அதான் சொன்னேன். நீங்க வண்டி எடுங்க. என்ன அங்க பாக்குறீங்க? ஓகே லெட்ஸ் கோ. நில்லுங்க. எப்பவும் நீங்க செல்ஃப் டிரைவிங் தானே, இன்னைக்கு ஏன் பின்னாடி உட்காரீங்க? அது வந்து டாக்டர் வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன டாக்டர்? அவர் இப்ப கார் ஓட்டுறத பத்தி எல்லாம் பேசுறாரா? ஓகே, அது அவருக்கு நான் போன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஸ்டார்டிங் ட்ரபிள் பத்தி அவர் ஏதாவது சொல்லியிருக்காரா? ஏய், போராடுவோம் போராடுவோம், இறுதி வரை போராடுவோம். தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை. அடிக்காதே அடிக்காதே, போராடுவோம் போராடுவோம், இறுதி வரை போராடுவோம். முதலாளி முதலாளி, ஏன்டா முதலாளி ஒளிக முதலாளி ஒளிகன்னு கத்துறீங்க? முதலாளிக்கும் ஒளி கத்துங்கடா. போங்க. ஐயா, ஐயா, கம்பெனி நிரந்தரமா இழுத்து மூடதா பேசிக்கிறாங்க ஐயா. அப்புறம் எங்க பிள்ளைங்க நடுத்தெருவுல பிச்சைதாயா எடுப்பாங்க. தாலிய கூட அடமானம் வச்சுட்டா ஐயா. ஐயா, நாங்க என்னையா பண்ணுவோம்? நீங்க மனசு வச்சாதாயா நாங்க பழக்க முடியும். ஆமாங்க ஐயா. இப்போ ஸ்ட்ரைக் எந்த கட்டத்துல இருக்கு? இது கூட தெரிஞ்சுக்காமல பேச வந்திருக்கீங்க? உங்களுக்கும் கம்பெனியை வளர்க்கணுங்கிற அக்கறை இருக்கணும் இல்லையா? அதுக்காக தொழிலாளிகளை பட்டினி போட்டு முதலாளிகளை கொழுக்க வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீங்க இந்த ஸ்ட்ரைக்கை நிறுத்துறதுக்கு நாங்க என்ன? தொழிலாளிங்க கோரிக்கையை பெருந்தன்மையை ஏத்துக்கணும். ஆல்ரைட், நீங்க போலாம். திரும்ப கூப்பிடுறேன். தேங்க்யூ சார். சார், சீஃப் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர் 3 வருஷம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு எம்டி ரூம் கார்டு சொல்லுங்க. ஓகே சார். அக்கவுண்ட்ஸ்ல என்ன குழப்பம்? அது சார் வந்து வாசு, ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் அஸ். ஓகே. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.